ஆகவே சினிமாவில் நடித்து ஊரை ஏமாற்றிட்டு போயிட்டார். ஆனால் அப்படி நம்பிக்கை வைத்த பெண்கள் அவர் சாதனை வர மாற்றியே ஓட்டு போடுங்க. இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிற இந்த அத்தனை திட்டமும் பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் 195 பெண்கள் திராவிட முன்னேற்ற தான் போட போகிறாங்க. நான் சொல்லலை, ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக வெற்றி பெற போகிறது. எதை வச்சு சொன்னாங்க தெரியுமா? லேடிஸ் ஓட்டை 195% மு.க. ஸ்டாலின் யாருக்கு சொல்றாரோ அவங்க தான் போடுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய மனதிலே நம்முடைய முதலமைச்சர் இடம்பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு என்ன காரணம்? இந்த 3 ஆண்டு காலமாக நாம் செய்திருப்பது இதைத்தான் மோடியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு கூட காலையில் சாயந்தரம் ஒரு மேடையில் பேசியிருக்கார் மோடி. அவர் அடிக்கடிக்கு சென்னைக்கு வருவதால் எங்களுக்கெல்லாம் அடி வைத்து கலக்குது. நான் காலையிலேருந்து இங்கே ஏதோ உட்காந்து வந்துட்டு போனது எனக்கு ஒன்றும் கலக்கவே இல்லை. அவருக்கு தான் கலக்கலாகி இந்தியாவே விட்டு வாரம் ஒரு ட்ரிப்பு மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா என்ன காரணம்? மு.க. ஸ்டாலின் என்ற ஒருவர் இருக்கிற காரணத்தினால் வாரம் ஒரு முறை மோடி வருகிறார். அந்த மோடிக்கு நான் மரியாதையாக சொல்லிக் கொள்கிறேன், கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசணும். ஒரு தெருவோரத்தில் இருக்கிறவன் பேசினால் அது பற்றி கவலை இல்லை. பிரதமராக இருக்கிற மோடி பச்சை பொய்யை சொல்கிறார், ஏமாற்றுகிறார். தமிழ்நாட்டில் டிவியில் நான் வரும்போது பார்த்தேன், நானும் ராஜேந்திரன் உட்காரும்போது விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் ஒரு குழாயிலிருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி மோடி தான் கொடுத்தாங்க. மோடிஜி கொடுத்த தண்ணியால் தான் நம்ம குடிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த டிவியில் சொல்கிறோம். இந்தியா பூரா அப்படி கதை விட்டு விடுறோம். தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியுமா மோடி அவர்களே? 1969 எங்களை அழிக்கணும்னு யாரோ வேலை செஞ்சாங்க. நேரு சொன்னார், ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் என்று சொன்னார். அந்த நேருவே கடைசியில் அண்ணாவுக்கு சம்பத்துக்கு கடிதம் எழுதி போராட்டத்தை கைவிடுங்கள் என்று நேருவையே கேட்க வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மோடி மறந்துடக்கூடாது. ராஜாஜி என்ன சொன்னார்? திமுகவை மூட்டை பச்சு நசுக்குவது போல் நசுக்க வேண்டாம். அந்த ராஜாஜி திமுக மேடைக்கு வந்து உதயசூரியன் ஓட்டு கேட்டு போய் தான் செத்தார். அதே போல பல பேர் திமுகவை அழிப்பது. இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி நேரத்தில் திமுகவை தடை செய்வேன் என்றே சொன்னார். அந்த இந்திரா காந்தி கடற்கரையில் வந்து திமுகவிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்ட நேரமும் திமுக உருவாக்கி காட்டுது. குடிப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் ஏன் பேசுறீங்க? திமுக ஒரு ரொம்ப டேஞ்சரான கட்சி. துரோகமே செஞ்சால் எவ்வளோ விளங்கவே மாட்டான். இருக்கிறவனுக்கும் சொல்லணும், போனவனுக்கும் சொல்கிறேன். எந்த கோபம் இருந்தாலும் இங்கே இருந்துருங்க. காரணம் என்னன்னா, இது ஒரு வித்தியாசமான கட்சி. இதுக்கு ஏதாவது துரோகம் பண்ணால் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனுக்கு கை கால் போடுவான், இல்லை ஊமையாயிடுவான். கட்சிக்கு மாத்திரம் துரோகமே செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். இதே போல தான் எம்ஜிஆர் இந்த கட்சி விட்டு போன உடனே 1984 எஸ்.டி. சோமசுந்தரம் அவர் கட்சி விட்டு போயிட்டார். திருச்சிக்கு போகிறார் எம்ஜிஆர் 84. வழக்கமாக நிறைய கூட்டம் அன்னைக்கு கூடலை. அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டார் எம்ஜிஆர்? நான் திமுகவை தடை செய்வேன் பேசினார் 84. என்னைக்கு செப்டம்பர் 15, 1984. நான் சொல்வது பொய்யாக இருந்தால் எடப்பாடி கம்பெனியே இந்த பழைய பத்திரிகைலாம் இருந்தால் எடுத்து பாருங்கள். எம்ஜிஆர் பேசியது அந்த கூட்டத்தில் திமுகவை நான் தடை செய்வேன் என்று பேசினார். அடுத்த நாள் காஞ்சிபுரத்தில் மாநாடு. நம்முடைய தலைவர் கலைஞர் பேசுகிறார், எவன்டா அவன் திமுகவை தடை செய்கிறவன் என்று. கலைஞர் வாயால் அவனே வராது. ஆனால் திமுகவை தடை செய்வேன் என்று எம்ஜிஆர் பேசின உடனே கோபத்திலே கலைஞர் பேசிவிட்டார். 2 நாள் கழித்து பேப்பரில் பார்க்குறோம், எம்ஜிஆர் மேடையிலேருந்து கீழே விழுந்தார். அப்போலோக்கு போனார், அமெரிக்காவை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பேச்சும் இல்லை.
இன்னும் ஆட்சின்றதெல்லாம் அதுக்கு மேலே சொன்னால் வேறு மாதிரி போயிடும். ஆக கடைசியாக எம்ஜிஆர் பேசியது திமுகவை நான் தடை செய்வேன் என்று. அதுக்கு பிறகு ஒரு பேச்சே வரல. மோடிக்கு என்ன ஆகப்போகுது என்ன ஓணுன்றது அவரே முடிவு செய்யக்கூடாதுன்னு சேர்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.